ஹலோ, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் போர் பற்றி. யூஸ்வலாக போர் பற்றி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தி வே வி சி போர், உலகத்தாரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. கடவுள் அறியாதவங்களும் போர் ஒரே மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. கடவுள் அறிஞ்ச பிள்ளைங்களும் போர் ஒரே மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணுவோம். நான் போர் சொல்லும் போது உங்களுக்கு ஜென்ரலாக வர இமேஜ் என்ன? ஒரு ஸ்ட்ரீட்டில் பிச்சை எடுக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, ஒரு அழுக்கு பிடிச்ச துணியை போட்டு சுற்றுறவங்க, அப்படிதான் எல்லாருமே த வே த வேர்ல்ட் சீஸ் ஜட்ஜஸ், அதே வழியில தான் நம்மளும் ஜட்ஜ் பண்ணுறோம். ஆனால் பைபிளை ரொம்ப ஆழமாக படிக்கும் போது போர் பற்றி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடச்சிச்சு. அதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போரை மிஸ் ஜட்ஜ் பண்ணாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எடுக்க போது ஃபேரிசீஸ் வந்து they didn't understand the power of God. They judge things by looks, not by what they really are. அவங்க வந்து பீப்புளோட புகழுக்காக, பீப்புளோடைய ப்ரைஸுக்காக எதிர்பார்த்து சில காரியங்களை செஞ்சாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க போரை தப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. போர் வந்து ஃபேரிசீஸ் பார்த்த விதம் வந்து they love to brag. வெளியே போய் they were so dependent on their self righteousness and following the law. வெளியே போய் ட்ரம்பெட்டை ஊதி பீப்புளுக்கு உதவி செஞ்சாங்க. பீப்புள் சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போருக்கு உதவி செஞ்சாங்க. they blowed their own trumpet, which God hated. அதனால தான் வந்து கடவுள் சொல்றாரு, do not blow your trumpets before man. People who blow their trumpets has received their reward. People மக்கள் பார்க்கிறபடி, மக்கள் பிரைஸ்க்காக வெளியே போய் செய்யறவங்க எல்லாருமே they have received the reward. போர் கொடுக்கணும்னா you have to give secretly first of all. ஒன்று வலது கை செய்யறதை இடது கை தெரியாம கொடுக்கணும். அப்போ there is a secret giving. அது வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are going to meditate so much on poor. we know நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யார் போர், பைபிள் படி யார் போர், எந்த வழியில போருக்கு கொடுக்கணும், போர்னால வர நன்மைகள் என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இதுல போரை எப்படி ஜட்ஜ் பண்ணும். ஏன்னா ஜட்ஜ்மெண்டே யாருக்கு உதவணும்னு அவங்களே யாருன்னு தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால போரை எப்படி ஜட்ஜ் பண்ணும், எப்படி பண்ணணும். இப்போ வந்து ஃபேரிசீஸோட ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஃபேரிசீஸ் வந்து they judge things by looks. ஓகே, ஒருத்தன் கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருந்தா, ஒரு அழுக்கா இருந்தா, காசு இல்லாம இருந்தா, ஸ்ட்ரீட்ல உட்காந்தா அவன் தான் போறன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணாங்க. எப்படி உலகம் ஜட்ஜ் பண்ணதோ அதே வழியில தான் ஃபேரிசீஸும் ஜட்ஜ் பண்ணாங்க. ஏசாமி சொல்றாரு ஒரு வாட்டி, நீ என்னோட மிரக்கிள்ஸ் வந்து பவர், யூ டோன்ட் நோ த சீக்ரெட் பிஹைண்ட் மை மிரக்கிள்ஸ், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஃபேரிசீஸ் பார்த்து கோபப்படுறாரு. ஏன்னா என்ன சொல்றாருன்னா ஏசாமி, த வே தே ஜட்ஜ் திங்ஸ் வாஸ் த வே ஆஃப் த வேர்ல்ட். they judge things by appearance. எப்படி நீங்க வந்து ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்றீங்களோ அதே வழியில தான் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். கடவுளோட காரியங்களும் புரிஞ்சுக்க முடியாது, அதே ஹியூமன் வேல தான் கடவுளோட காரியத்தை பார்ப்போம். அதனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம போர் யாருன்னே தெரியாம போயிடுது. ஏசாமி சொல்ற, என்னோட மிரக்கிள் சீக்ரெட்ஸ், நான் என்ன டீச்சிங் சொல்றேனோ அதை பத்தி உங்களுக்கு ட்ரூ மீனிங் தெரியல. யூ டோன்ட் நோ த பவர் ஆஃப் காட் பிகாஸ் யூ ஜட்ஜ் திங்ஸ் பை அப்பியரன்ஸ். யூ லுக் அட் த அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்கையை பார்த்து இன்னைக்கு நல்ல வெதரா இல்லைன்னா கெட்ட வெதரான்னு அதை ஜட்ஜ் பண்றீங்க. அதே விதத்துல ஒரு அப்பியரன்ஸை பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ணீங்கன்னா யூ கான்ட் ஜட்ஜ் த போர். யூ ஹாவ் டு ஜட்ஜ் திங்ஸ் பை வாட் தே ரியலி ஆர். அப்படிதான் பார்க்கணும். ஒரு உண்மையான கண்களோட பார்த்தாதான் போர் யாருன்னு தெரியும். ஸோ ஃபேரிசீஸோட நம்ம போரை பார்க்க கூடாது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஜட்ஜ் அவுட்வர்ட்லி, அவங்களாம் யாருன்னா தே ஆர் லைக் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட். ஒரு லுக்ஸ் வெளிப்பிரகாரமா பார்த்து ஜட்ஜ் பண்றவங்க, தி ஜட்ஜ் திங்ஸ் வித் வேர்ல்ட்ஸ் விஸ்டம், நாட் வித் காட்ஸ் விஸ்டம். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள பர்சன் கண்டிப்பா தப்பா தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. போர்னா யாருன்னு தெரியாது. ரியல் போர் நான் பின்னாடி பார்க்க போறோம், ஹூ ஆர் போர். ஆனா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யூ ஹவ் ஜட்ஜ் போர் ராங்லி. அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஃபேரிசீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து த ரிச் மேன் அண்ட் லாசரஸ். வில் சி சோ மெனி பேரபிள்ஸ். எல்லாருக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பைபிள்ல யாரெல்லாம் ரிச் பர்சன் சொல்லியிருக்காங்களோ நிறைய பேரபிள்ஸ் வந்துருக்கு அபவுட் த ரிச் பர்சன். அவங்களுக்கு எல்லாருக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்னா they have their heart on the treasures of the world. இந்த மாதிரி பீப்புள்னால போற ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஃபேரிசீஸ் வந்து தன்னுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் மேலேயும்
நம்பிக்கை வைக்கிறவங்க, லாவை நான் எப்படி ஃபாலோ பண்றேன், எந்த பெர்ஃபெக்ஷன்ல ஃபாலோ பண்றேன், கடவுளை ட்ரஸ்ட் பண்ணாத பர்சன், தே whoever saves possessions, to have like possessions வந்து செல்ஃப் ரைச்சஸ்னஸா கூட இருக்கலாம், பணமா இருக்கலாம், டு சேவ் யுவர் லைஃப். யாரெல்லாம் அந்த விதத்துல வந்து பொசிஷன்ஸை சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க they are blinded, their eyes are blinded to see who is really poor. ஸோ இப்போ ஃபாரிசீஸ் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப செல்ஃப் ரைச்சஸ் நம்பினவங்க, லா வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கர பிராகிங் உள்ளவங்க, தே லவ்ட் பிரைஸ் ஃப்ரம் பீப்புள். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஒருத்தவங்களுக்குள்ள இருந்தா தே கான் சர்வ் ஃபார் whom God says. அது மட்டும் இல்லை, எந்த வழியில சேவிக்கணும் கூட தெரியாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து தன்னோட லைஃப்பை காப்பாத்துறதுக்காக ட்ரூ லைஃபை இழக்கிறவங்க, தன்னோட ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறவன் வந்து ட்ரூ லைஃபை இழந்துருவான். தன்னை ஜீவனை விட்டு கொடுக்கிறவன் ட்ரூ லைஃபை அடைவான். அப்போ வந்து ஏசாம் கிட்ட அவங்க ட்ரூ லைஃப்காக வரல, தன்னை ஜீவனை காத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருந்துச்சோ அந்தந்த வழிகள்லாம் ஃபாலோ பண்ணாங்க. தே ரெஃப்யூஸ் டு கம் டு ஜீசஸ் டு சேவ் தேர் லைஃப், டு ஹேவ் ட்ரூ லைஃப். அப்படிப்பட்ட ஒரு பர்சன்னால போர் யாருன்னு தெரியாது. ஏன்னா ட்ரூ லைஃப் தான் ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட். ஸோ பைபிள்ல போர் யாருன்னு தெரியணும்னா யூ ஷுட் ஹேவ் ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட். இஃப் யூ அப்போ ட்ரூ நாலேஜ் இல்லாம யூ கான்ட் டிசர்ன் திங்ஸ், யூ கான்ட் டிசர்ன் ரைட்லி, யூ கான்ட் டிசர்ன் பை வாட் திங்ஸ் ரியலி ஆர். அப்படி ட்ரூ லைஃப் இல்லாதவருக்கு தப்பதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, தப்பான பர்சன் தான் உதவுவாங்க. அப்போ Pharisees are blinded people, they can't see properly. And even through their teaching, they take away the little understanding of all the other people. மற்றவங்களே பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வெளிச்சு ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருளை ஜட்ஜ் பண்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், லைஃப் வேணும். அந்த கொஞ்சம் வெளிச்சத்தை கூட இந்த Pharisees வந்து எடுத்துருவாங்க பை தேர் டீச்சிங். அதனால தான் ஏசாமி சொல்றார், பிவேர் ஆஃப் த ஈஸ்ட் ஆஃப் Pharisees, பிகாஸ் they are blind, they make you blind by making you judge things by looks. So not by looks you can judge poor, it is by what they really are. அப்போ ஒரு ரிச் பர்சன்னால தன்னோட பொசிஷன்ஸை நம்புறவங்க, தன்னுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நம்புற எந்த பர்சன்னாலையும் போர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து பயங்கரமான ட்ரூத். த வே யூ ஜட்ஜ், ஒரு உலகத்தாரும் போர் இப்படிதான், இவன் தான் போர்ன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்கான், போர்னா இப்படிதான் இருக்கணும்னு. அதே விதத்துல நானும் ஜட்ஜ் பண்ணா போரை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே இறங்குற மாதிரி. அப்போ world in his wisdom has not known God. Similarly, the world in his wisdom has not known poor. Poor யாருன்னா பைபிள் சொல்ற போர் is totally different from the poor that you have judged. இது so far நம்ம எல்லாருமே உலகத்தின் வழியில தான் போரை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரிச்சா இருக்கக்கூடாது. ரிச் பர்சன் யாருன்னா தன்னோட செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நம்புறவன், தன்னோட ஜீவனை காப்பாத்துறதுக்கு உலகத்தார போல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். அப்படிப்பட்ட பர்சனோட இருதயம் வந்து அவனுடைய வேர்ல்ட் லிட்ரேச்சர் மேல இறுதியா இருக்கும் போது ஐ கான்ட் see properly, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி, ஐ கான்ட் டிசர்ன் ப்ராப்பர்லி. என் இருதயம் எது மேல இருக்கிறோ அது பொறுத்து தான் என் டிசர்ன்மெண்ட் இருக்கும். இப்போ வேர்லி திங்ஸ் மேல இருந்தா வேர்லி வேல தான் ஜட்ஜ் பண்ணுவேன், கடவுள் மேல இருந்துச்சுன்னா கடவுள் வழியில ஜட்ஜ் பண்ணுவேன். அப்போ நான் ஒரு அப்பியரன்ஸை பொறுத்து நான் ஜட்ஜ் பண்றேன்னா ஐ எம் லைக் வேர்லி பீப்புள். நான் ஒரு அப்பியரன்ஸை பொறுத்து நான் ஒரு போரை ஜட்ஜ் பண்றேன்னா ஐ எம் லைக் Pharisee. அப்படி இல்லாம ஒழுங்கான விதத்துல ஜட்ஜ் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து எந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். எப்படி வந்து Pharisees, all the rich person mentioned in Bible judge wrongly. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. the rich man and Lazarus. நிறைய பேர் நினைச்சுப்பீங்க ரிச் மேன் லாசரஸ்ல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பேரபிள். ரிச் மேனோட கேட்ல தான் லாசரஸ் இருந்தான். he was a poor person who எப்பவுமே ரிச் மேனுடைய பக்கத்துல இருந்தான். வாட் எவர் ஃபெல் ஃப்ரம் த ரிச் மேன்ஸ் டேபிள் அதுதான் சாப்பிட்டான். இது என்ன இண்டிகேஷன்னா அவன் அவ்வளோ க்ளோஸா ஒரு பக்கத்துல இருக்க நெய்பர். த லாசரஸ் வாஸ் அ நெய்பர் ஃபார் த ரிச் மேன். அண்ட் ஹூ வாஸ் லாசரஸ்? அவன் வந்து ரிச் மேனோட கேட்ல உட்காந்துட்டு இருந்தான். ரிச் மேன் உடைய டேபிள் இருந்து விழுற துணிக்கைகளை சாப்பிட்டான். ஆனா இந்த ரிச் மேன் வந்து அந்த போரை ரெகக்னைஸே பண்ணல when he was in this world. நீங்க நல்லா பாருங்க, ரிச் மேன் இறந்த பிறகு அவன் வந்து பாதாளத்துக்கு பிளேஸ் ஆஃப் டெத், பிளேஸ் ஆஃப் பெயின்க்கு போன பிறகு லாசரஸ் வந்து யார் மடியில போய் உட்காடுறான்? ஆபிரகாம் மடியில உட்காடுறான். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் ஆபிரகாம்னா
வேர்லி பொசிஷன்ஸ் பயங்கர அதிகமா இருந்திருக்கும், பயங்கர ரிச் பர்சன் நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு போர், ஒரு பிச்சைக்காரன் புண்ணு வந்து அவனோட புண்ணை வந்து நாய் நக்கிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி பர்சனு ஆபிரகாம் மடியில போய் உட்காடுறான்னா அந்த யார் அவன்? அவன் ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாமின் பிள்ளை தான் ஆபிரகாம் மடியில போய் உட்கார முடியும், வேற யாரும் உட்கார முடியும். இப்ப ஆபிரகாமின் பிள்ளை ஒரு கேட்ல, ஒரு வாசப்படியில ஒரு பிச்சைக்காரனா இருக்கான். ஆனா இந்த ரிச் பர்சன்னால அவன் யாருன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆபிரகாமின் சுதந்திரம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் லாசரஸ் கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த ரிச் பர்சன் வந்து அவனை புரிஞ்சுக்கல. பிகாஸ் he was enjoying the comfort of his life. He made his heart fatty with the possession that he has saved for himself. அதனால போர் யாருன்னு மறைக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து இந்த லாசரஸ் வந்து ரெப்ரசன்ஸ் த ரியல் போர். ஆபிரஹாமின் சங்கதியா இருக்கிறவன் தான் போர். அப்போ அவர் ஆபிரஹாமின் மடியில போய் உட்கார்றான். அப்பதான் தெரியுது, ஓ இவ்வளவு நாள் என் கேட் பக்கத்துல இருந்தவன் ஒரு ஆபிரஹாமின் பிள்ளை அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அந்த ரியலைசேஷன் ஆஃப் ஹூ இஸ் போர் வந்து ரொம்ப முக்கியம். சில காரியங்கள் நம்ம இருதயம் வந்து ஸ்டபர்ன் ஆகும் போது, நம்ம இருதயம் வந்து ஈவில் லைஃப்னால நிறையும் போது, the evil hides the truth. Our own evil lives hide the truth about who is poor. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பொசஷன்ஸ், நம்மளுடைய வேர்ல்ட்லி பொசஷன்ஸே சில டைம்ஸ் நம்மளுடைய டிசைன்மெண்ட்டை குறைக்கும். அப்போதான் லாசரஸை பார்த்து, ஐயோ அவனுக்கு கொஞ்சம் அனுப்புங்களேன், என் நாக்கு வந்து அக்னினால வேகுது, வந்து லாசரஸை வந்து என்னை தேத்தணும், என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாசரஸை கூப்பிடுறாரு இந்த ரிச் மேன். அது மட்டும் இல்லை, தன்னுடைய பிரதர்ஸுக்கும் போய் சொல்லும்படி லாசரஸை அனுப்பணும்னு ஆபிரகாமை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். ஸோ அப்படி லாசரஸோட மதிப்பு வந்து அவ்வளோ நாளா தெரியல. ஏன்னா he judged things by looks. ஒரு பிச்சைக்காரன் ஒரு கேட்ல உட்காந்துருக்கான்னு அப்படிதான் பார்த்தான். ஆனா உண்மையாவே லாசரஸ் யாருன்னா, அவன் கேட்ல உட்காந்து லாசரஸ் யாருன்னா ஆபிரகாமுடைய பிள்ளை. அவனுடைய நாவை அடக்கக்கூடிய சக்தி இவனுக்கு இருக்கு. நாவு எனக்கு எதிராக, நம்மளுடைய நாவு எப்பவுமே நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டே இருக்கான். நம்ம ஹெல்லுக்கு போகும்போது, நம்ம பிளேஸ் ஆஃப் பெயின் போகும்போது இன்னும் அதிகமாயிடுது. A tongue is set in flame by hellfire. It is set in flame by hell. Is a flame set on hellfire. அப்போ ஒரு ஃப்ளேம் வித் ஃபயர் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஹெல். அதோட ஃபவுண்டேஷன், அதோட சோர்ஸ் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஹெல். அப்போ நான் வந்து உலகத்துல இருக்கும் போதே இந்த டங்கு வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துது. அந்த டங்கை வந்து அடக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்குன்னா என்னோட ஃபெய்த். ஸோ லாசரஸ் இஸ் நத்திங் பட் ஹீ இஸ் அ ஃபெய்த். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் விசுவாசம். என் விசுவாசத்தினால் மட்டுமே என்னோட டங்கை அடக்க முடியும். ஆனா அது வரைக்கும் அந்த போரோட மகிமை தெரியல. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, see the poor are not dragging you to the court, it is only the rich who are taking you to the court. ஆனா நீயோ போற கனவீனப்படுத்துற. யார் உன்னை வந்து கெட்டவன், யார் உன்னை வந்து கில்ட்டின்னு ப்ரூவ் பண்றான்னா ரிச் பர்சன் தான் ப்ரூவ் பண்றான். ஆனா அவனுக்கு தான் நீ முதலிடம் கொடுக்குற. ஆனா போரை வந்து நீ டிஸ்பைஸ் பண்ற. போர் வந்து உன்னை ரைட்னு ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து போர் பத்தி நிறைய டெஃபினிஷன்ஸ் வருது. போர் ஆர் தோஸ் ஹூ ப்ரூவ்ஸ் யூ ரைட் வித் காட். போர் யாருன்னு தெரிஞ்சுட்டா they don't take you to the court, they prove you right. அப்போ அப்படிப்பட்ட போரை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரிச் மேன் வந்து லாசரஸை புரிஞ்சுக்கல. அதே மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த செக்ஷன் வந்து இதோட முடிக்கலாம்.